ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். நில உடைமை பதிவுச் சான்று சமர்ப்பிக்காத விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் நிதி உதவித்தொகை அடுத்த தவணை நிறுத்தப்படும் என்று மத்திய அரசிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நிதி உதவித்தொகை நிறுத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தின முழு விவரத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நில உடைமை பதிவு சான்று, அதாவது லேண்ட் ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை எங்க எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா, ஆதார் கார்டுல இணைக்கப்பட்டிருக்க மொபைல், ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல், இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு உங்க ஊர்ல இருக்க வேளாண்மை அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய நிலத்தினுடைய டீடைல் கம்ப்யூட்டர்ல பதிவேற்றம் பண்ணுவாங்க. அப்போ ஆதார்ல இணைக்கப்பட்டிருக்க மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். அதாவது விவசாய அடையாள எண் கிரியேட் ஆயிரும். இப்படி கிரியேட் ஆகிற நம்பர் மூலமா தான் விவசாய உதவித்தொகை, மானியங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான உதவித்தொகையா இருந்தாலும் இந்த நம்பரை மூலமா தான் மத்திய அரசுல இருந்தும் மாநில அரசுல இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நில உடைமை பதிவு சான்ற விவசாய அலுவலகத்துல மட்டும் இல்லாம இ சேவை மையங்கள் மூலமாகவும் பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிஎம் கிசான் நிதி உதவித்தொகை தடை இல்லாம கிடைக்கணும் அப்படின்னா விவசாயிகள் உடனே உங்களுடைய நில உடைமை பதிவு சான்றை பதிவேற்றம் பண்ணுமாறு மத்திய அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.